ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷின்சானோட செம்ம சூப்பரான மூவி தான். அதுக்கு நீங்கள் ஷின்சான் பண்ணது இவங்களுக்கு லைக் பண்ணுங்க, டோரிமான் பண்ணது இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூவிக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹாரி வந்து ஹாஸ்பிட்டலில் ஓடிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் ஓடினதுக்கப்புறம் மிக்சி என்னோட குழந்தை வந்துட்டுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஆனால் அது பார்த்தா அது வேற யாரோ கேர்ள். அடுத்த நர்ஸ் சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் அங்கே இருக்காங்க. அடுத்து நம்ம ஹாரி வந்து மிஸ் ஆகி விட போகிறோன்னா ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. அடுத்து நம்ம ஹாரியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான், நீ ஃபைனலி எனக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஹாரி வந்து சொல்கிறான் தேங்க்யூ மிச்சி, உன்னால தான் நம்மளுக்கு இந்த குழந்தை வந்திருக்கு. அடுத்து மிச்சி சொல்கிறா இல்லை இதுக்கெல்லாம் ஒன்றும் நன்றி இல்லை. அடுத்து மிச்சி சொல்கிறா என்ன பேர் கண்டுபிடிச்சிருக்கே. அடுத்து ஹாரி பேப்பர் எடுத்து பார்க்க எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. இந்த பேப்பரில் நனைஞ்சிருந்து இருக்க மட்டும் இடத்த மட்டும் இருந்ததுன்னா ஷினோசுக்கின்னு வந்துச்சு. அடுத்து நம்ம ஷின்சான் அதை பார்த்து சிரிச்சின்னு சொல்கிறான். அடுத்து நம்ம ஹாரி வந்து ஷினோசுக்கின்னு பேர் வச்சுறான். அடுத்து நம்ம நர்ஸு ஒருத்தவங்க பார்த்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வில்லேஜில் ஒரு கொரிலா நின்று அது கத்திட்டு இருந்துச்சு. அடுத்து நம்ம ஒரு தாத்தா சொல்கிறாரு இது ரொம்ப பெரிய சம்பவம் ஆக போகுது, சீக்கிரம் வந்து கூட்டிட்டான். அடுத்து நம்ம என்னோட குழந்தை எனக்கு வேணும், இப்போமே எதுக்கு எனக்கு வேணும். அடுத்து நம்ம ஒக்காயின்னு ஒருத்தங்க அவன் பையன் ஷின்சோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சொல்கிறாங்க நம்மளுக்கு இங்கே தப்பிக்கணும். அடுத்து நம்ம ஷின்சான் வீட்டில் எல்லாரும் வந்து ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நார்மலாக யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. சொல்லிட்டு அந்த ஃபெஸ்டிவல் ஆக்ஷன் காமின்னு வராங்க. நம்ம ஷின்சான் வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஆக்ஷன் காமின் மாஸ்க் வேணும், ஆக்ஷன் காமின் மாஸ்க் வேணும். கதவை யாரோ வெளியில் வந்து நம்ம அந்த ஷின்சோன்னு ஒரு பையன் அதை பார்த்துட்டு இருந்தான். நம்ம கதவை தட்டினா நம்ம ஹாரி வந்து ஒருத்தர் டாக்டரை பார்ப்பாரு, என்ன மன்னிச்சிருங்க சொல்கிறாரு. எதுக்கு இவர் இப்படி சொல்கிறான்னு பார்த்தா பின்னாடிலேருந்து ஹொக்காய் அவங்க பிள்ளை கூட வராங்க. அந்த பிள்ளைக்கு பேர் ஷின்சோ. பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து நம்ம அவங்க சொல்கிறாங்க இது உங்கள் பிள்ளை ஷின்சான், என்னோட பையன்தான். நம்ம சின்ன தப்புனால நம்மளுக்கு மாறிட்டு அடுத்து நம்ம அந்த டாக்டர் சொல்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னால் தெரியாமல் உங்கள் பையனை மாற்றி விட்டுட்டேன், உங்கள் பையன் அவனோட பிள்ளை. அடுத்து நம்ம சொல்கிறா இந்தாங்க நான் இந்த பியூர் கோல்டு எடுத்துக்கோங்க, எனக்கு என்னோட பையனை திருப்பி தந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம மிக்சி சொல்கிறா இல்லை இதெல்லாம் சான்ஸ் இல்லை, இவ்வளோ வருஷமாக நாங்கள் ஷின்சானை வச்சுக்கிட்டோம், இதெல்லாம் நாங்கள் தர முடியாது. ஆல்ரெடி அடுத்த நம்ம சொல்கிறாங்க நானும் ஷின்சோ 5 வருஷமாக வச்சுருக்கேன், எனக்கும் இந்த ஃபீலிங்ஸ் தெரியும் உங்களமை. அடுத்து நம்ம ஷின்சோ ஒக்காய் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண ஒரே ஃபேமிலியாக நம்ம இந்த வீட்டில் இருக்கலாமா. அடுத்து நம்ம மிக்சியும் ஹாரி ரொம்ப யோசிக்கிறாங்க என்ன பண்ணான்னு. நம்ம ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம ஷின்சோ எல்லாரும் நம்ம குளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒத்த கண் அவள் வந்து நம்மளை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹாரியும் மிக்சி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, இது நம்ம தெரியாக்கணுமா. அடுத்த ஷின்சோ ஹொக்காயும் மேலே உள்ள ரூமில் தூங்க போயிடுவாங்க. அடுத்து நம்ம ஷின்சான மிக்சியும் ஹாரி ரொம்ப பாசம் கொடுக்குறாங்க. கீழே நிறைய நிஞ்சாஸ்லாம் வருவாங்க. அந்த நிஞ்சாஸை வந்து ஹொக்காயும் ஷின்சோவும் தான் காப்பாற்ற வந்துருப்பாங்க. நம்ம ஹொக்காய் வந்து இந்த நிஞ்சாஸ் கூட ஃபைட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து நம்ம பார்த்தா அந்த டாக்டர் வந்து ஒரு பொம்மை தான். நம்ம ஷின்சான் டாய்லெட்குள்ளேருந்து வெளியே வந்தோடனே நம்ம ஹொக்காய் வந்து சொல்கிறான் நீங்கள் தப்பிச்சு போயிரு. அடுத்து நம்ம டாக்டர் வந்து அந்த டாக்டர் பொம்மை அது கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டு ஆனால் அதாவது தோத்துட்டு. அடுத்து நம்ம ஷின்சான் சட்டி பாலை போட்டுட்டு செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்கேன், இது ரொம்ப நல்ல டெக்னிக்காக இருக்கு. அடுத்து நம்ம ஹொக்காய் வந்து நம்ம ஹொக்காயை எல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க. அடுத்ததுல பார்த்தோம்னா இது ஷின்சான் கேட்குற இது என்னது, இது ஒரு ஷினோபின்னு சொல்கிறான். அடுத்து நம்ம சொல்கிறான் இதை நம்ம இப்படி சொல்கிறோம் பாஸ்வேர்டு சொல்கிறோம். அடுத்து நம்ம ஷின்சான் வந்து ஆக்ஷன் காமெண்ட் பாஸ்வேர்டு சொல்லிடுறான். அடுத்து அந்த கேட்டை திறந்துடும். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வெயிட் பண்ணிடுங்க, கொஞ்ச நாளில் வந்துடும், இல்லை சில நாளைக்கு கூட நான் டப் பண்ணி போட்டுருவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா, வரட்டா.